ராக்கி, நீ பண்ணது கொஞ்சமான நியாயமாடா? உங்கள் அண்ணன் எவ்வளவு பாசமாக ஆசையாக உன்னை பார்க்க வந்தார். அவர்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிட்டியே. என்னடா முழிக்கிற? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நீ இல்லைன்ற வருத்தத்தில் தானே அவர் வந்தார். போக வேண்டியது தானே கூட. ஏண்டா, நான் இங்கே இருக்கிறது உனக்கு தொந்தரவாக இருக்கா? அப்படி இருந்தால் சொல்லு, வேறு எங்கேயாச்சும் ரூம் எடுத்துன்னு போயிடுறேன். டேய் முட்டாள், நீ இங்கே இருக்கிறது எனக்கு எப்படிடா பிரச்சனையாக இருக்கும்? நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன சொல்கிற? நீ எதுக்கு அண்ணன் கூட வீட்டுக்கு போகல? எனக்கு போக விருப்பம் இல்லைடா. அதான் ஏன்? ஏன்னா எனக்கு அவங்க யாரையுமே பிடிக்கல. என்னடா காமெடி பண்ணுற? நீ என்ன பொண்ணு பார்க்கவா போகிற? பிடிக்கல பிடிக்குதுன்னு சொல்கிறதுக்கு உன் ஃபேமிலி கூட இருடான்னா. அதான்டா, என் ஃபேமிலியே எனக்கு பிடிக்கல. டே ராக்கி, அம்மா அப்பா இந்த மாதிரி சொந்தம்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைடா. என்ன பாரு, எங்கள் அப்பா அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க, நான் இங்கே தனியாக அல்லாடுறேன். உனக்கு அப்படியா? எல்லா சொந்தமும் கூட இருந்து நீ ஏன்டா பிரிஞ்சு இருக்கணும்? ஏன்னா அவங்க யாருமே என்னை நம்பலை. என்ன நம்பாதவங்கள, என் மேலே நம்பிக்கை இல்லாதவங்கள நான் எதுக்கடா சந்தோஷப்படுத்தணும்? அவங்க கூட இருக்க எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. டேய், குடும்பம்னா இதெல்லாம் இருக்கிறது தான். சண்டை வராத குடும்பம் ஏதாச்சும் இருக்கா? இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராத ரிலேஷன்ஷிப் எங்கேயாச்சும் இருக்கா? நீ பாருடா, உனக்கு எப்படியோ, ஆனால் என்னால் எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. என்னை பெத்த அப்பா அம்மாவே என்னை நம்பலைனா வேறு யாரை நம்புவாங்க? எனக்கு வேறு யாரோட நம்பிக்கையும் தேவையில்லை. இப்போ நான் எப்படி தனியாக இருக்கிறேனோ இனிமேலும் இப்படியே தனியாக இருந்துடுறேன். அப்போது சாரோட படிப்புக்கு யார் ஃபீஸ் கட்டுவாங்க? அதுக்கு தான் எங்கேயாச்சும் வேலைக்கு போகலாமான்னு பார்த்துன்னு இருக்கேன். எப்படிடா வேலைக்கு போவேன்? வேலைக்கு போனால் காலேஜ்? இப்போ தான் எவ்வளோ டெலிவரி ஆப் இருக்கேடா, அதில் இதுலையாச்சும் ஒன்றில் சேர்ந்து ஈவினிங்கில் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு ஏண்டா இந்த கஷ்டம்? ராஜா வீட்டு பிள்ளை நீ இப்படி கஷ்டப்படணுமா? ராஜாவாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் நியாயம்னு ஒன்று இருக்குது. அது எங்கள் அப்பா அம்மா கிட்டே இல்லை. அதால் இப்போவே நீ கிளியராக சொல்லிவிடு, நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிரச்சனைன்னா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏதாச்சும் ஒரு ரூம் எடுத்துன்னு போயிடுறேன். அப்படியே அரைஞ்சன்னா பாரு, ரூம் எடுத்துன்னு போயிடுவானோ. ஒழுங்கு மரியாதை எங்கே இருந்துக்கோ. ஆனால் நான் திட்டுறது திட்டினே தான் இருக்குவேன். இதில் சாருக்கு லவ் வேறு. எப்படி கல்யாணம் பண்ணி எப்படி படித்து என்ன பண்ண போகிற? அதெல்லாம் நடக்கிற டைமில் பார்த்துக்கலாம். அப்போது நீ வீட்டுக்கு போக மாட்ட? இல்லை, நான் போக மாட்டேன். மனோ, வந்துட்டியாப்பா? வந்துனே இருக்கம்மா. என்ன பயங்கர சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. முகத்தில் 1000 words பல்ப் எரியுதே. எல்லாம் நல்ல விஷயம்தான். நல்ல விஷயமா? என்ன சொல்றீங்கம்மா? மருமக ஃபோன் பண்ணியிருந்தாப்பா. ஓ, எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க நீ இன்னும் அந்த மதுவையே நினச்சின்னு இருக்கியோன்னு பயந்துட்டேன். ஆனால் மருமக ஃபோன் பண்ணி நீ வீட்டுக்கே போய் பேசினான்னு சொன்ன பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. முடிஞ்சதை பற்றி ஏன் பேசுகிறீங்க? அந்த மது நினைப்பே எனக்கு வரக்கூடாதுன்னு இருக்கேன். இல்லைப்பா, இனி அவளை பற்றி நான் ஏன் பேச போகிறேன்? இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நான் போய் சேர்றதுக்குள்ளேயோ ஒரு பேரனையோ பேத்தியோ பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்னம்மா உன்னோட நிறுத்திக்க சொல்கிறீங்க? நான் வசவசான்னு பேத்து போடலான்னு பார்த்தேன். போடா பாடவா, இவனுக்கு எப்பவுமே தமாஷை தான். அதுக்கு என்னப்பா, எவ்வளோ பேத்து போட்டாலும் அம்மா நல்லபடியாக பார்த்துக்கிறேன். அம்மா, என்னப்பா மனோ? எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தோணுதுமா. இதுக்கு ஏன்ப்பா இவ்வளவு தயங்குற? இந்த வார்த்தைக்காகத்தானே நான் இத்தனை நாளை காத்துட்ருக்கேன். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். நாளைக்கு சித்ரா அம்மா கிட்ட பேசி என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணிடலாம். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. தாயன்பிற்கே ஈடேதம்மா
அம்மா கிரிஷ், என்னம்மா என்ன இது இப்படி உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? நீங்கள் மாத்திரை போடுற ஆள் இப்படி உட்காரலாமா? சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. ராக்கி எங்க வந்தானா? நீ கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னா? என்னை கேட்டானா? அப்பாவை கேட்டானா? நீ எப்படியும் அவனை கூப்பிட்டுன்னு வருவான்னு தானேப்பா போனேன். எங்கே யாரையும் காணும்? என்ன பின்னாடி வரானா? அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்ல, அதால் அவன் லேட்டாக வரானா? அம்மா ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க, அவன் வருவான். வருவான்னா அப்போ இப்போ உன் கூட வரலையா? ஏன் என்னாச்சு? அம்மா அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாமா? கிருத்திகாவும் அத்தையும் பண்ண வேலையால் அவன் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதால் அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம். அப்போ என் பையன் என்னை பார்க்க வரலையா? என்னை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லையா? அம்மா ப்ளீஸ் இவ்வளோ எமோஷனல் ஆகாதீங்க, உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை. கண்டிப்பாக ராக்கியை நான் கூப்பிட்டுட்டு வரேன். உங்கள் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு உங்கள் 2 பேரை விட்டா இன்னும் என்னடா வாழ்க்கை? உன்னை நம்பாம இன்னும் யாரை நம்ப போகிறேன்? அப்போ நான் இப்போ போய் ஒழுங்காக சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்கள் பையன் வரப்போ அவனை கவனிக்க தெம்ப வேண்டாம். ஆமாம் ஆமாம், நான் அவனை நல்லா கவனிக்கணும். நான் கவனிக்காமல் இன்னியார் பார்த்துப்பா. அப்போ நான் போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்போ ராக்கி? அதான் சொன்னேன் இல்லைம்மா, கண்டிப்பாக நான் கூப்பிட்டுன்னு வருவேன். சீக்கிரம்ப்பா, அவனை ரொம்ப தேடுது. எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் அவனை கூப்பிட்டுன்னு வந்துரு. கண்டிப்பாம்மா, என் அம்மாக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? கண்டிப்பாக செய்வேன். சரிப்பா. ஸ்ரீ இன்னும் சாப்பிடல, 2 பேரும் சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிட்றோம், நீங்கள் சாப்பிடுங்க. சரிப்பா. எப்படி அம்மாவை சமாளிக்க போகிறான்னு தெரியல. எந்த பக்கம் இவங்களும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, அந்த பக்கம் அந்த ராக்கியும் புரிஞ்சிக்க மாட்டேன்றான். ஸ்ரீ, இப்போதான் வரீங்களா? ஆமாம்மா. சாப்பிட்டியா? இன்னும் இல்லை, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். என்ன உலக அதிசயமாக இருக்குது, சாப்பிடாம இவ்வளோ நேரம் ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணின்னு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஸ்ரீ இங்கே பாரு, நீ என்னவே காலேஜ் படித்தாலும் வயசில் சின்னவளாக இருந்தாலும் இந்த வீட்டோட மூத்த மருமகம். அது எனக்கு தெரியுமே. தெரிஞ்ச மட்டும் பத்தாது ஸ்ரீ, அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அம்மா சாப்பிடாம உட்காந்து இருக்காங்க, நீ என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாதா? அவங்க ஒரு பிபி சுகர் பேஷண்ட், நேரத்துக்கு சாப்பிடணும். அவங்கள சாப்பிட வச்சு மாத்திரை எல்லாம் கொடுக்கக்கூடாதா? நீ சும்மா தானே இருக்கிற வீட்டில். என்ன கிரிஷ், அப்போ நான் மட்டும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நானும் சாப்பிடாம தானே இருக்கேன். ஏய் இங்கே பாரு, நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல. நீயும் நேரத்தோடு சாப்பிடு, அவங்களையும் சாப்பிட வை. இதெல்லாம் நீ தானே பண்ணணும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வயசானவங்க, நீ நேரத்துக்கு சாப்பிட வைக்க வேண்டியது தானே. இப்படியும் வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, இந்த ஒரு வேலையை நீ செய். அவங்களுக்கு உன்னை விட்ட இன்னும் யார் இருக்காங்க? அவங்க உடம்பு சரியாக இருந்துச்சுன்னா உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க? அது கொஞ்சம் யோசனை பண்ண. ராகேஷ் வீட்டுக்கு வராத சோகத்தில் அவங்க இப்போல்லாம் சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க, எப்பவுமே டல்லாக இருக்காங்க. நீ அவங்க கூட கொஞ்சம் இருக்கலாம்ல. ஓ, அப்போது நான் பண்ணது தப்பு. இங்கே பாரு, இதுதான் வேணான்றது. நான் எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. நல்லா புரிஞ்சிச்சுங்க, ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியாக இருக்க சொல்கிறீங்க? ஏய் முட்டாள் மாதிரி பேசாத. நீ அப்பா அம்மாவை சாப்பிட வைக்க சொன்னா வேலைக்காரின்னு அர்த்தமா? நீ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா சாப்பிடலன்னா அப்படியே விட்டுருவியா? சாப்பிடுங்கன்னு சொல்லவே மாட்டியா? என்ன முழிக்கிற? நான் எதனா ஒன்று சொன்னால் அதுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டாக தான் திங்க் பண்ணுவியா? எனக்கும் ஆஃபீஸில் பயங்கர வேலை, என்னால் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுன்னு எல்லாரையுமே பார்க்க முடியுமா? இப்போ நீ வந்துட்ட, என்னோட பாதியை நீ ஷேர் பண்ணிக்கணும் தானே? இங்கே பாருங்க, எனக்கும் பார்த்து பார்த்து போதும் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன நாள்லேருந்து இது வரைக்கும் இந்த வீட்டில் சந்தோஷமாக ஏதாச்சும் ஒன்றுனா நடந்திருக்கா? எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இங்கே இருக்கவே பிடிக்கல. ஸ்ரீ, நீ ஏன் இப்படி பேசுகிற? அப்புறம் நானும் மனுஷி தானே, எனக்கும் எல்லா ஃபீலிங்ஸாக இருக்கும்ல. எப்போ பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, கடுப்பாகுது. குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் உங்கள் கூடனா சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன். நான் நினச்சது ரொம்ப தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இனிமேல் இதை கூட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். போதுமா? நீங்கள் உங்கள் தம்பி, உங்கள் அம்மா, உங்கள் குடும்பத்தையே கட்டின்னு அழுங்க. என்ன இதுக்கு கல்யாணம் பண்ணீங்க?
உங்களுக்கு எந்த பொண்ணும் கிடைக்கலன்னு என்ன பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. ச்சே, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஹேய் ஸ்ரீ, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? உங்க அப்பா வீட்டுக்கு தான் நான் போயிட்டு வரேன்னு போனேன். போனியா? உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க. ஸ்ரீ, ஒழுங்கா பேசு, எனக்கு கோவம் வர வைக்காத. ஆமாம் ஆமாம், நான் வாயை திறந்தாலே போதுமே உங்களுக்கு கோவம் வந்துடும். நான் வாயவே திறக்கக்கூடாது. ஊமை மாதிரி அப்படியே இருந்துடுறேன், போதுமா? என்னாச்சு இவளுக்கு இப்படி பேசுறா? வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாச்சோ? எங்க கிருத்திகாவை காணுமே, அவகிட்ட போய் கேட்குறேன் என்ன ஏதுன்னு. என்ன இந்த சம்பந்தி அம்மா உங்கள் சொந்தக்கார யாரும் வந்த மாதிரி தெரியுது. என் பொண்ணை என்னென்னமோ பேசின்னு இருக்காங்க. சம்பந்தி அம்மா வர வர கொஞ்சம் ஓவராக தான் போகுது. நான் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக போகணுன்னு வாய் மூடின்னு இருக்கிறேன். இல்லை, நடக்கிறதே வேற. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை என் பொண்ணை தங்கமாக தாங்குறாரு. சரி போட்ட விடு, இந்த சம்பந்தி அம்மா எவ்வளோ நாள் நீங்கள் இருக்க போகுது. ஆனாலும் என் பொண்ணு இப்படி அவமானப்படுத்தி பேசுகிறத மாப்பிள்ளை கிட்ட சொல்லி வைக்கணும். இந்த சம்பந்தி அம்மாக்கும் அவங்க அண்ணன் பொண்ணுக்கும் என் பொண்ணுன்னா இலக்காரம்தான். இப்படி யார் தான் வந்திருக்காங்கன்னு போய் பார்த்துன்னு வரேன். ஏன்னா எதுக்கு இன்னும் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க? போங்க ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாற்றினா ரெஸ்ட் எடுத்துக்காங்க. அடியே மோனிஷா, மோனிஷா, என்ன வேணி இன்னும் உன் பையனை காணோம்? இப்போ வரும் நேரம்தான் அண்ணி. வாங்க வாங்க. இது யார் வேணி? புதுசாக வேலைக்கு ஆள் போட்டிருக்கியா என்ன? ஐயோ இல்லை அண்ணி, இதுதான் என் சம்மந்தி அம்மா. என்ன சம்மந்தி அம்மாவா? இது என்ன வேணி சரியான கூத்தா இருக்கு. பொண்ணை கட்டி கொடுத்தமா வீட்டை போய் சேர்ந்தமான்னு இல்லாமல் இப்படி இங்கேயே வந்து டேரா போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது நீ, எல்லாம் என் பையன் கொடுக்குற இடம்தான். சரி சரி, அதான் இனி நாங்கள் வந்துட்டோம்ல, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் வீடு நீ இது, நீங்கள் யாரையும் கேட்கணும். என்ன பண்ணோன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்க. என்னோட பிஸ்னஸ் விஷயமா இந்த ஊருக்கு வந்தமா, சரி எங்கேயோ தங்குறதுக்கு பதிலாக தங்கச்சி வீட்லேயே தங்கலாமேன்னு தான் வந்தது. சரி என்ன, தாராளமாக தங்கு. உன்னை நான் என்ன சொல்ல போகிறேன்? இனி இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு எடுக்கிறேமா. சம்மந்தி அம்மா, என் அண்ணா அண்ணி எல்லாம் வந்திருக்காங்க. இனிமேல் இங்கே தான் தங்க போகிறாங்க. இனிமேல் இவங்களுக்கும் சேர்த்து நீங்களே சமைச்சிடுங்க. நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே. ஆமாம், உங்கள் மாமியார் எங்கே காணோம்? அவங்க உள்ளே இருக்காங்க சம்மந்தி அம்மா. ஓஹோ, இவங்க வந்தது பத்தாதுன்னு இவங்க மாமியாரை வேற கூப்பிட்டுன்னு வந்திருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்கு வேணி. குடும்பமே ஓசியில் உட்காந்து இங்கே கொட்டின்னு இருக்குன்னு சொல்லுங்க. வினி, சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ண சொல்லு, நாங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம், நீயும் வா. சரி அண்ணா. சம்மந்தி அம்மா எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. என்னங்க, நம்ம கொடுக்குற டார்ச்சரில் இந்த குடும்பமே தெரிச்சு ஓடிடும் தானே? ஓடாமல் என்னடி, இவங்களை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறான்னு பாரு. அண்ணா, முதல்ல இவளுங்களை வீட்டை விட்டு துரத்தணும். இல்லை என் பையன் எனக்கு இல்லைன்னு ஆயிடுவான் அண்ணா. நீ அதை பற்றியெல்லாம் கவலையே படாத, என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன். உங்கள் 2 பேரோட வேலை என்னன்னா, நம்ம பசங்களுக்கு என்னைக்கு கல்யாணத்தை வைக்கலாம், எங்கே வைக்கலான்றதை பிளான் பண்ணுங்க. சரிங்க. கது திறந்து தான் இருக்கு, உள்ள வாங்க. மாமா, என்ன மாமா? கிருத்திகா, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? ஏய் என்னாச்சு? இப்போ நான் என்ன கேட்கக்கூடாதுன்னு கேட்டுட்டேன். சாப்பிட்டியா இல்லையா? மாமா, வீட்டில் யாருமே சாப்பிடல மாமா. அப்போ நான் மட்டும் எப்படி உட்காந்து சாப்பிட, அதான் வந்துட்டேன். ஹே கிருத்திகா, என்ன முட்டாள் மாதிரி பேசுற? இது யாரோட வீடு? உன்னோட வீடு. இங்கே சாப்பிட்றதுக்கு நீ எதுக்கு தயங்கணும்? இல்லை மாமா, ஸ்ரீ அக்காவுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். அவங்க கீழே வரவே இல்லை. எனக்கு தனியாக சாப்பிட சங்கடமாக இருந்துச்சு, அதான் நானும் ரூமுக்கு வந்துட்டேன். சரி, இப்போ என்ன கப்பில் என்ன குடிக்கிற? பாலா? ஐயோ இல்லை மாமா, தலைவலியா, அதான் கொஞ்சம் காஃபி குடிக்கலான்னு குடிச்சிட்ருக்கேன். இவ்வளோ நேரத்துலலாம் காஃபி குடிக்காத கிருத்திகா, பால் குடி, அது ஹெல்தி. இங்கே பாரு கிருத்திகா, இந்த வீட்டில் எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது. யாரை பற்றியும் நீ கண்டுக்காத, உனக்கு என்ன தேவையோ அது பண்ணு.
பணம் எதனா தேவைன்னா என்கிட்ட கேளு, அப்பா கிட்ட கேளு. தயங்கி நிக்காத. சரிங்க மாமா. சரி, இப்போ எதுக்கு வந்தேன்னா வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாச்சா? ஐ மீன், ஸ்ரீ யார்கிட்டயாவது சண்டை போட்டாளா, இல்லை வேற யாராவது ஸ்ரீயை வம்பிழுத்தாங்களா? இல்ல மாமா, அப்படி எதுவும் இல்லையே. இன்னைக்கு நீ வெளியே எங்கேயாச்சும் போனியா என்ன? இல்லை மாமா, நான் வீட்லயே தான் இருந்தேன். இன்னைக்கு வீட்டில் எனக்கு தெரிஞ்சு எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லை. அத்தை மட்டும்தான் யார்கிட்டயும் பேசாமல் சாப்பிடாம உட்காந்து இருந்தாங்க. நான் போய் கேட்கலான்னு நினச்சேன் மாமா. அப்புறம் கோபத்தில் அத்தை என்னை திட்டாங்கன்னா அதான் போல. கிருத்தி, இங்கே பாரு, இனிமே நீயும் இந்த வீட்டில் ஒரு ஆளு தான். அம்மா திட்டினா எதோ நினச்சிக்காத. அவங்க சாப்பிடலன்னா நீ அவங்கள கொஞ்சம் சாப்பிட வை. கண்டிப்பா மாமா, எனக்கும் ஆசை தான் அத்தை கிட்ட போய் பேசி அவங்கள சாப்பிட வைக்கணும்னு. ஆனால் திட்டுவாங்களேன்னு தான் போல. சாரி மாமா. பரவாயில்ல கிருத்தி, அப்படியே கொஞ்சம் ஸ்ரீயையும் பார்த்துக்கோ. கண்டிப்பா மாமா, நீங்கள் சொல்லணுமா என்ன? சரி, அப்போ நாளிலேருந்து காலேஜ் போவ, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி மாமா. உனக்கு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, இல்லை பண தேவை இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட தயங்காம என்கிட்ட கேளு. ஆமாம்மா, அப்பா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, பணமும் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ அவருக்கு நீ இங்கே ஸ்டே பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி தானே? ஆமாம் மாமா. சரி கிருத்தி, மறுபடியும் இந்த விஷயத்த சொல்கிறேனேன்னு என்ன தப்பாக நினைக்காத. பழசெல்லாம் மறந்துரு, உன்னோட லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ண. கண்டிப்பாக மாமா, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த சான்ஸை நான் நல்லபடியாக யூஸ் பண்ணிப்பேன். சரி கிருத்திகா, படுத்துக்கோ. காலையில் காலேஜ் கிளம்பணும்ல, நான் போகிறேன். சரி மாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், நாள்லேருந்து லஞ்ச் டின்னர் எதுவாக இருந்தாலும் நீ சாப்பிடணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே மாமா. ஓகே கிருத்தி, குட் நைட். குட் நைட் மாமா. நிஜமாவே அந்த ஸ்ரீ அக்கா கொடுத்து வச்சவங்க தான். மாமா எவ்வளவு கேரிங்காக இருக்காங்க. எனக்கு தான் இதெல்லாம் கொடுத்து வைக்கல. சி முட்டாள், இப்போதான் அவர் எதுவும் பழசு நினைக்காதன்னாரு. ஆமாம் ஆமாம், இனி அந்த பழசை பற்றி நினச்சி என் லைஃப்பையும் மற்றவங்க லைஃப்பையும் நான் ஸ்பாயில் பண்ணவே கூடாது. தேங்க்யூ ஸோ மச் மாமா. மோனி, மாமா, மோனி. அவங்க உள்ள வேலையாக இருக்கிறாங்க மாமா. என்ன வேணும்? இப்போ தானே வந்தீங்க. காஃபியா டீயா ஜூஸா என்ன எடுத்துகிட்டு வரட்டும்? என்கிட்ட சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை பரவாயில்ல ஸ்வேதா, நான் அவகிட்டே கேட்டுக்கிறேன். என்ன மாமா, எவ்வளோ அக்கறையாக வந்து கேட்குறேன். நீங்கள் என்னடானா இப்படி முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை ஸ்வேதா, எப்பவுமே நான் அவகிட்ட தான் கேட்குவேன், அதான். இன்னைக்கு ஒரு நாள் நான் எடுத்துன்னு வந்து கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா? மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? என்ன இழைச்சிட்ட மாதிரி தெரியுது? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்கள் எப்போ வந்தீங்க? இன்னைக்கு தான் மாப்பிள்ள, நானும் அத்தையும் வந்திருக்கோம். அப்படியே பொண்ணை பார்த்த மாதிரி ஆச்சு இல்லை? பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாவை உன்னை எல்லாரையும் பார்த்துன்னு போகலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம் மாமா. மோனி, என்னங்க? எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிடுறது உனக்கு தெரியாதா? நான் ஈவினிங் வீட்டுக்கு வரப்போ நீ தான் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும்னு. என்ன கவனிக்கிறத விட அப்படி என்ன பெரிய வேலை உனக்கு? ஒன்றும் இல்லைங்க, ரூமில் கொஞ்சம் க்ளீன் பண்ணின்னு இருந்தேன். இதோ இப்போ காஃபி எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் குளிக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், வாங்க. இது என்னம்மா, வீட்டில் என்ன மாடலிங் நடக்குதா, ஃபேஷன் நடக்குதா? நேரத்துக்கு ஒரு புடவையை கட்டுற? ஓஹோ, நீயும் நானும் ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறியா? ஆமாம், நீயும் நானும் ஒன்றும் இல்லை தான். என்றைக்குமே உனக்கு மேலே தான் நான். பை த வே மாமா, புடவை நல்லா இருக்கா? என்ன மாமா, உங்களை தான் கேட்டுட்ருக்கேன். சாரி, எனக்கு நல்லா இருக்கா? என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு எத்தனை முறை கேட்குறா, ஏதாச்சும் சொல்லுங்களேன். நல்லா இருக்கு ஸ்வேதா. தேங்க்ஸ் மாமா, தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நீங்கள் என்ன சாரியில் பார்த்ததே இல்லையா? உங்களுக்காக தான் நான் இந்த சாரியை கட்டினேன். சரி ஸ்வேதா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, போங்க மாமா. சீக்கிரம் உள்ள வா. ஏய், ஒரு நிமிஷம். இன்னைக்கு நான் கட்டின புடவைய நல்லா இருக்குன்னு சொன்ன மாமா ஒரு நாளைக்கு என்னையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். அதுக்கு ரெடியாக இருந்துக்கோ. இது பாருமா, இந்த வீட்டில் வாழணுன்ற ஆசைலாம் வச்சுக்காது, அதெல்லாம் என்றைக்குமே நடக்காது. மாப்பிள்ளையும் என் பொண்ணும் தான் இந்த வீட்டில் வாழ போகிறது, அதை ஞாபகம் வச்சுக்கின்னு உன் வேலைங்களை பாரு. அப்பா, இவ்வளோ ஓட்டிடலாம் தானே? அதெல்லாம் ஜூஜிமா, நீ கவலைப்படாத. போய் மாப்பிள்ளைய கவனி.